நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாரியோட 540 வாட் மோனோபெர்க் ஆப்கல் பேனல்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா உயரம் 7.75 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 3.75 அடி. இந்த பேனலை இப்போ நம்ம சென்னையில் ஒரு சைட்டுக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாரி பேனலோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து தான் நம்மளுக்கு டிஸ்பேச் ஆகுது சென்னைக்கு. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் 21.5 எஃபிஷியன்சி பர்சன்டேஜில் இது ப்ரொவைட் பண்ணுது. இதோட டேட்டா ஷீட்டை பற்றி அடுத்த ஒரு கிளிப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பேனலோட டேட்டா ஷீட்டை நம்ம பார்ப்போம். இது ஒரு வாரியோட பேனல், மேட் இன் இந்தியா. இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. இதோட டோட்டல் மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 540 வாட் பேனலு. அண்ட் இதோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 49.61 வோல்ட்டு. இது அதிகபட்சோட ஆம்ப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 13.83 ஆம்ப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27.5 kgs இருக்குது. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2272 into 1133 mmல மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் ஷார்ட் சர்க்கியூட்டோட ஆம்ப்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 25 ஆம்ப்ஸ் வரைக்கும் இதோட ஃபியூஸ் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இதுக்கு ISA 9 சர்டிஃபிகேட் இருக்குது அண்ட் BIS சர்டிஃபிகேட் ஆல்சோ இருக்குது. இது இந்தியன் பேனல்னால இது நம்மளுக்கு 27 இயர்ஸ் வாரண்டி இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பேனலோட பேக் சைட் லேயர் பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட்டில் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பேனலுக்கும் ஒரு பார் கோட் மென்ஷன் ஆகிருக்கும். இது இந்தியன் ஸ்டாண்டர்டு. இந்த பார் கோடு இந்தியன் பேனல்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பார் கோடு தான் நம்மளுக்கு வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இது அவுட்டர்லேயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், இன்னர் பார்ட் ஆஃப் கிளாஸ்லேயும் ஒரு பார் கோட் இருக்கும். அதனால நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், பார் கோடு எதுவுமே ஆகாது. ஏதாவது உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணணும்னா இந்த பார் கோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேனலை நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் டை கொடுக்கல, ஒரு கிளிப்பு மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு கட்டர் தேவைப்படலை. இந்த MC4 கனெக்டர் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் MC4 கனெக்டர் இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவோட MC4 கனெக்டர் இருக்குது. இது எல்லா பேனலோட ஜென்ரல் ரூல்ஸ் தான். ஏன்னா இது சில ஐடென்டி MC4 கனெக்டர் சில ஐடென்டி இல்லைன்னா உங்களுக்கு பேனலோட ரைட் ஹேண்ட் சைடில் எப்போவுமே பாசிட்டிவ் டெர்மினல் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் டேக் இல்லை MC4 கனெக்டரே டேமேஜ் ஆயிடுச்சு, ஐடென்டிஃபை பண்ணணும்னா பேனலோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இதோட பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதோட நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். ஸோ இதுதான் MC4 கனெக்டரை நம்ம நேக்கட் ஐஸில் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த MC4 கனெக்டரில் எவ்வளோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேனலை சன்னுக்கு நேராக நம்ம நிற்க வைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாக ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பேனலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹரிசாண்டலாக நம்ம நிற்க வச்சுருக்கோம். இந்த பேனல் ஆன் சைட்டில் இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 டிகிரிக்கு நாங்கள் ஸ்லோப்பிங் வச்சுருக்கோம் ஒரு டெஸ்டிங்காக. அண்ட் இந்த பேனலோட நம்ம ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 2 ப்ரோபில் நம்ம மாட்டியிருக்கோம். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 46.0 இருக்குது. MC4 கனெக்டர் நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை பார்ப்போம். பேனல் அதே டிகிரியில் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வாட்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.25 ஆம்ப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆம்ப்ஸ் எப்படி நாங்கள் செக் பண்ணுறோன்னா பேனலோட ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு DC பியூர் கிளாம் மீட்டரை நம்ம ப்ளக் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு டிஸ்பிளேயில் பாருங்கள், உங்களுக்கு 7.27 ஆம்ப்ஸ் இது கிளைமேட்டோட வேரியேஷன் இருக்கும். இந்த டேட்டா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மேக்ஸிமம் 13.69 ஆம்ப்ஸ் தராங்க. நம்மளுக்கு இப்போ கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இப்போவே 7.3 கிடைக்குது. இதனால தான் நம்ம மோனோபெர்க் ஆஃப் கட் பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லோ லைட்டிங்லேயும் ஆம்ப்ஸ் மோர் தென் 5 ஆம்ப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வாரி பேனல் இந்தியன் மேக்னால நம்மளுக்கு 27 இயர்ஸ் வாரண்டி தராங்க. அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90%. அண்ட் இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 21% எஃபிஷியன்சி இருக்குது. இந்த வாரி பேனல்ஸை இப்போ ரீசெண்ட் எங்களோட சைட்ஸில் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரி பேனலை யூஸ் பண்ணி உங்களுக்கும் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நான் உங்கள் அஜய். இது நியூட்ரல் சோலார் சிஸ்டம்ஸ்.